ஹாய் அச்சீவர்ஸ். முகேஷ் அம்பானியோட ஒரு நாள் இன்கம் கிட்டத்தட்ட 100 கோடி. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? அந்த ஒரு நாள் இன்கம் மந்த்லி 1 lakh சேலரி வாங்குற பர்சன் சம்பாதிக்கணும்னா கிட்டத்தட்ட 80 வருஷம் அந்த சம்பளத்துல இருந்து ஒரு ரூபாய் கூட எடுக்காம சேர்த்து வைக்கணும். என்னடி சொல்ற? அப்ப மாசம் 25,000 ரூபாய் வாங்குற ஒரு பர்சன் இந்த அமௌண்ட்டை சேர்க்கறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்னு நீங்களே கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஈவன் ஒரு அரசியல்வாதியால கூட ஒரு நாளைக்கு இவ்வளவு சம்பாதிக்க முடியாது. என்னடா சொல்ற? இதுதான் ஒரு பிசினஸோட பவர். இருங்க ப்ரோ, இப்போ என்ன எல்லாருமே பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்றீங்களா? அம்பானியோட அப்பா சேர்த்து வச்ச காசுல அவர் ஜாலியா இருக்காரு, நமக்கு அப்படி எதுவும் இல்லையே. சோ நாங்க வேலைக்கு போய் தான் ஆகணும், இல்லைன்னா அடுத்த வேலை சோறு இல்லை எங்களுக்கு. ஆமா சார். இந்த மிடில் கிளாஸோட ப்ராப்ளம் என்ன தெரியுமா? ஒரு குடும்ப கஷ்டத்துக்காக வேலைக்கு போறது, அதுல வர்ற காசை வச்சு தனக்கு தேவையானது காரு, பைக்கு, மொபைல்னு எல்லாமே வாங்கிக்கிறது இஎம்ஐல. கார் இஎம்ஐ, போன் இஎம்ஐ, வீடு இஎம்ஐ, சட்டி கூட எண்டல. அதுக்கப்புறம் அதை கட்டுறதுக்காகவே லைஃப் லாங் வேலைக்கு போற மாதிரி ஆயிரும். இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் மாட்டிக்கிட்டு கடைசியில வேலைக்கு போய் தான் ஆகணும், இல்லைன்னா சோறு இல்லைன்னு சொன்னா எப்படி? அப்ப யாரெல்லாம் பிசினஸ் பண்ணலாம்? பிசினஸ் யாரெல்லாம் பண்ணலாம்னா உன்னை டிபெண்ட் பண்ணி யாருமே இருக்கக்கூடாது. இப்ப பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி ஒருவேளை லாஸ் ஆனா கூட அம்மா, அப்பா, வைஃப், குழந்தைங்கன்னு யாருமே உன்னால அஃபெக்ட் ஆகக்கூடாது. எக்ஸாம்பிளுக்கு நீ ஒரு 10 lakhs இன்வெஸ்ட் பண்ணி ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றனா அது லாஸ் ஆனா கூட அதுல நீயே அஃபெக்ட் ஆகக்கூடாது. இப்ப கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நீ பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற, உன்னை நம்பி வைஃப், குழந்தைங்க எல்லாம் இருக்காங்க. அந்த டைம்ல உன்கிட்ட இருக்க எல்லா காசையும் வச்சு நீ உன்னை நம்பிக்கையோட பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற. ஆனா ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ல அந்த பிசினஸ் வந்து லாஸ் ஆயிடுச்சு. அப்ப நீ மட்டும் அஃபெக்ட் ஆக மாட்ட, உன் கூட இருக்க வைஃப், குழந்தைங்க எல்லாருமே அஃபெக்ட் ஆவாங்க. சோ நீ பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சனா கண்டிப்பா கல்யாணத்துக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிடு. மெயினா எந்த ஒரு கமிட்மெண்ட்ஸும் இருக்கக்கூடாது. லோனு, இஎம்ஐ, வேற இது மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பா மாட்டிப்ப. பிசினஸ்க்குன்றது ஒரு மைண்ட் செட் வேணும். கரெக்டா ஒரு கிளியரான மைண்ட் செட்டும் ஃப்ரீயான மைண்ட் செட்டும் இருக்கணும். அந்த பிரச்சனையும் பார்த்துட்டு பிசினஸையும் பார்க்கணும்னா அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். கண்டிப்பா ஒரு ஃபெயில் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கும். சோ எந்த ஒரு கமிட்மெண்ட்ஸும் இல்லாம ஃப்ரீயா இருக்கும்போது தான் பிசினஸ் நல்லா ரன் பண்ண முடியும். இதுல நாம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் நிதானமா ஜாக்கிரதையா இருக்கு. அப்படியே ஸ்டார்ட் பண்ணாலும் எல்லா அமௌண்ட்டையும் அதிலேயே போட்டு ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. பேக்கப்புக்கு ஒரு அமௌண்ட் தனியா ஒதுக்கிடணும். அப்பதான் ஒருவேளை லாஸ் ஆனா கூட நீ சர்வை பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். மாப்பிள, இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான். பிசினஸ் யார் சூஸ் பண்ணலாம், எப்ப சூஸ் பண்ணலாம் நான் சொல்லிட்டேன். ஜாப் யார் சூஸ் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் வாழ்க்கையில ரிஸ்கே எடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்கலாம் ஜாப் சூஸ் பண்ணலாம். அப்போ நாங்க எல்லாம் தனியா தொழில் பண்ணவே கூடாதா? ரெண்டாவதா, உங்ககிட்ட கமிட்மெண்ட்ஸ் அதிகமா இருக்குன்னா நீங்க கண்டிப்பா ஜாப் தான் சூஸ் பண்ணி ஆகணும். ஆமா, எங்க பக்கத்து வீட்டு பையன் கூட அப்படிதான். அவன் ஸ்கூல் படிக்கும் போதே அவங்க அக்கா கடன் வாங்கி கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. இப்ப அந்த கடன் அடிக்கிறதுக்காகவே அவன் வேலைக்கு போயிட்டு இருக்கான். மெயினான ஒரு விஷயம் என்னன்னா, பிசினஸ் பண்றவங்களுக்கு பொண்ணு தர மாட்டாங்க. இப்போ வேலைக்கு போனா ஒரு ஸ்டேபிளான மந்த்லி இன்கம் வருது, அதை நம்பி தந்துடுறாங்க. பிசினஸ்னா எப்ப வரும் எப்ப போகுனே தெரியாது, அதனாலே நிறைய பேருக்கு பொண்ணு தர மாட்டாங்க. அதுவும் கரெக்ட் தான். சரி, ஜாப் போறான், ஓகே. ஜாப்ல என்னென்ன பிரச்சனைலாம் இருக்கு? ஜாப்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் என்னன்னா, யாருக்குமே டைம் கிடைக்காது. ஃபேமிலி கூட, ஃப்ரெண்ட்ஸ் கூட, இவங்க யாரு கூடயும் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாம இன்னொருத்தன் வளர்றதுக்காக நம்ம ஓடிட்டே இருப்போம். ஒரு சில டைம்லாம் அப்படியே ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆயிரும், ஏன் வேலைக்கு போறோம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம சைட்லேருந்து ஒரு சின்ன தப்பு பண்ணாலும் 4 பேர் வந்து நம்ம தலைமையிலே ஏறி உட்காருவாங்க. நம்ம எதுவுமே பண்ண முடியாத சூழ்நிலை போய் மாட்டிப்போம். அதுவும் கரெக்ட் தான். எதிர்த்து கூட பேச முடியாது. எதிர்த்து பேசினாங்கன்னா வேலையை விட்டு தூக்கிடுவானுங்க. வேலையை விட்டு தூக்குனா இஎம்ஐ கட்டணும், லோன் கட்டணும், ஏகப்பட்ட பிரச்சனையில மாட்டிப்போம். அதுக்கப்புறம் ஆய முடிட்டு இருக்கிறது தான் ஒரே வழி. சரி, பிசினஸ்ல வேற என்ன ப்ராப்ளம்லாம் இருக்கு? இப்ப ஜாப்ல வந்து ஒரு சில ப்ராப்ளம் நீ சொன்னியா, அதே மாதிரி பிசினஸ்லயும் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. நிறைய பேருக்கு வந்து பிசினஸ் பண்ணி அப்படியே டக்குன்னு முன்னேறிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது வரைக்கும் யாருமே அந்த மாதிரி வந்தது இல்லை. ஜாப்ல போயிட்டு நீ 1 month வேலை செஞ்சானா நீ வேலை செஞ்சதுக்கான காசு கொடுத்துருவாங்க. ஆனா பிசினஸ்ல அப்படி இல்லை. பிசினஸ்ல நீ வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஸோ பிசினஸ் வந்து எடுத்த உடனே சம்பாதிக்க முடியும்னா சொல்ல முடியாது. ஸ்டேபிளான ஒரு ரெவன்யூ வராது. ஆமா, அதுவும் இல்லாம இப்ப நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, ஒரு பிசினஸ் பண்ணணும்னாலே மினிமமா ஒரு 10 lakhs 20 lakhs இன்வெஸ்ட்மெண்ட் வேணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அப்படிலாம் இல்லவே இல்லை. ஒரு கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்ல கூட ஸ்டார்ட் பண்ணவும் நிறைய பேர் இருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு கூகுள், ஆப்பிள், அமேசான், இது எல்லாமே எங்களை மாதிரி ஒரு சின்ன கேரேஜ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணது தான் இப்போ $1 trillion ஒர்த்தான கம்பெனியா வளர்ந்துருக்கு. அடுத்ததா பிசினஸ்ல இருக்க மெயின் ப்ராப்ளம் என்னன்னா, இப்ப ஜாப் போனோம்னா 9 to 5 தான். நீ ஸ்டார்டிங்ல ஃபர்ஸ்ட் டே போகும்போதுல இருந்து அதே டைமிங் தான் உனக்கு இருக்கும். ஆனா பிசினஸ்ல நீ ஸ்டார்ட் பண்ணும்போது 24 hours வேலை செய்யற மாதிரி இருக்கும். ஆனா லைஃப் லாங் அப்படியே இருக்குமான்னு கேட்டா இல்ல. நீ ஸ்டார்டிங்ல மட்டும்தான் அவ்வளவு வேலை செய்யற மாதிரி இருக்கும். போக போக நீ அதை கரெக்டா சக்சஸ் பண்ணி கொண்டு போயிட்டேன்னா அதுக்கப்புறம் நீ ஃப்ரீயா இருக்கலாம். இதெல்லாம் விட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நிறைய அவமானங்கள்லாம் ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கும். நிறைய இடத்துல யாரும் நம்ப மாட்டாங்க. ஈவன் வீட்டுல இருக்கவங்க கூட நம்ப மாட்டாங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன்னு சொன்னா. நீ உன்னை நம்பி ஸ்டார்ட் பண்ணா மட்டும்தான் சக்சஸ் பண்ண முடியும். பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னாலே கண்டிப்பா ஒரு சில ஸ்கில்ஸ் எல்லாம் தேவைப்படும். மெயினா கம்யூனிகேஷன் ஸ்கில் வேணும்.
அது எங்க இருக்கு நெக்ஸ்ட் நீ ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறனாலே அதை பத்தி நிறைய ரிசர்ச் பண்ணணும். கிட்டத்தட்ட ரிசர்ச் போட்டுமே நீ பாதி டைம் ஒதுக்குற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் தான் மேனேஜ்மெண்ட் பிளானிங் எல்லாமே வரும். எடுத்த உடனே காசு இருக்கு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா வாய்ப்பே இல்ல சக்சஸ் ஆகிறதுக்கு. ஒரு பக்காவான பிளானிங் வேணும் பிசினஸ் பண்ணணும்னா. கரெக்ட். ஓகே அச்சீவர்ஸ், இந்த வீடியோல ஜாபுக்கும் பிசினஸ்க்கும் இருக்கிற டிஃபரன்ஸை தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதை பத்தி உங்களோட கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த மாதிரி யூஸ்ஃபுல் கண்டென்ட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.